என் பேர் கிரண் கோபி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தாலுக்கால வந்திருக்கேன். இப்போ நான் கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வில் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த வெற்றியை என்னோடய அப்பாவுக்கும் என்னோடய அம்மாவுக்கும் அக்கா மற்றும் மனைவி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுறேன். மெயினாக இந்த விக்ட்ரி நான் சாம் ராஜேஸ்வரன் சாருக்காக டெடிகேட் பண்ணுறேன். என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி நான் 2017 தொடங்கினேன். 2017 முதல்ல இங்கே 2 இயர் பேட்ச் ஜாயின் பண்ணேன். 2 இயர் பேட்சில் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸ் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டுருக்கும் போது எனக்கு நம்ம குரூப் தான் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ்க்காக நான் 2 இயர் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு முழு வீச்சில் படிக்க வந்தேன். அதுக்கப்புறம் நடந்த அடுத்த 2 குரூப் 1 தேர்வில் எழுதினேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு என்னால் மார்க்ஸ் எடுக்க முடியல. இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஆனால் அந்தளவுக்கு மார்க்ஸ் எடுக்க முடியல. அப்போ தான் சாம் சார் என்னை கூப்பிட்டு, உனக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீ கரெக்ட் பண்ணணும், உன்னோட பாசிட்டிவ்ஸ் இது, உன்னோட நெகட்டிவ்ஸ் இது, உன் ஸ்ட்ரென்த் இது, உன் வீக்னஸ் இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னார். அதுக்கப்புறம் அதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். போன டைம் இன்டர்வியூ போனேன், ஆனால் இன்டர்வியூ மார்க் கொஞ்சம் குறைஞ்சலாம் என்னால் கிளியர் பண்ண முடியல. இந்த டைம் ரிட்டனில் நல்ல மார்க் எடுத்து இந்த டைம் டிஎஸ்பி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போலோ இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 21 ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க. இது எப்படி நடக்கும்னா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதில் ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் ப்ரெசன்டேஷனுக்காகவும் இந்த டெஸ்ட் நடக்கும். இதில் ஒரு டெஸ்ட்டு நடந்து முடிக்கலையும் சார் கூப்பிட்டு ஃபீட்பேக் கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, உனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் உனக்கு வீக்னஸ்ஸு, இதை கரெக்ட் பண்ணிக்கோ, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இதெல்லாமே ஸ்கில் டெஸ்ட் முடியறதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் குரூப் 1 ரிசல்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் மேண்டேட்டரி நடத்துவாங்க. மேண்டேட்டரி என்னென்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நம்ம எழுதி ஆகணும். ஸ்கில்ன்றது நம்ம டைம் கிடைக்கிறப்ப இப்போ எழுதலாம். மேண்டேட்டரின்றது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதை நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி ஸ்கில் டெஸ்ட்டில் நல்ல பேஸ்மெண்ட் போட்டனால நடக்கும் மேண்டேட்டரி டெஸ்ட்டில் நம்மளால் ஃபுல் ஃப்ளோவில் எழுத முடியும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு முடியலையும் சார் கூப்பிட்டு இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கொடுப்பாரு. இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் எப்படி எழுதலாம், இந்த கொஸ்டின்லாம் எப்படி எழுதக்கூடாது, அதே மாதிரி எங்கெல்லாம் நம்ம ஓவர் அதிகமாக எழுதியிருக்கோம், எங்கெல்லாம் கண்டென்ட்டை குறைக்கலாம், எங்கெல்லாம் கண்டென்ட்டை ஏற்றலாம் அப்படின்றது சார் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி மெயினாக பர்சனல் கைடன்ஸ் நிறையா கொடுப்பாரு சார். தனியாக கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா நம்ம அதிக அளவில் நம்ம கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு நம்ம டவுன் ஆயிடுவோம். அந்த டைமில் நம்மளை பயங்கரமாக சார் மோட்டிவேட் பண்ணுவார். கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஒரு சில டைம் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி 4 அட்டன் பண்ணியிருக்கோம், எப்படி மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறது அப்படின்றது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சார் பர்சனலாக கூப்பிட்டு நம்மளை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். கண்டிப்பாக படிங்க, இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போலோவில் ரெஃபரன்ஸில் ஆக்சஸ் இருக்கும். இங்கே பழைய டாப்பர்ஸ் எல்லாத்தோட நோட்ஸும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமோட டெஸ்ட்டோட டாப்பர் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணி, ஒன்று இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த தப்பெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்றதை நம்ம ப்ராப்பராக பார்த்து திருத்திக்கலாம் அதிலேருந்து. அதுமாதிரி நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸாலேருந்து எடுத்து படிச்சுக்கலாம். அதேமாதிரி இன்டர்வியூ பொறுத்தவரை ஆக்சுவலாக ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நான் அட்டன் பண்ணதிலே பெஸ்ட் இன்டர்வியூ அப்போலோ இன்டர்வியூ தான் சொல்லுவேன். நம்மளை மெயின் இன்டர்வியூக்கு போகும்போது சுத்தமாக பயமே இல்லாமல் நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. தேங்க்யூ.